ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம், என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி சனி பயிற்சியானது தற்போது நடக்க போகுது. இந்த சனி பயிற்சிக்கு பிறகு 12 ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து சனினால் மாறப்போகுது. அதனால் 12 ராசிக்காரங்களும் இந்த சனி பயிற்சியில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இதை செய்வதால் நடக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை 12 ராசிக்காரங்களும் கட்டாயம் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொண்டு நீங்கள் பயனும் அடைய முடியும். ஸோ 12 ராசிக்காரங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு சனிப்பயிற்சி நடக்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல சனிப்பயிற்சி நடக்கிறத பற்றி தெரிஞ்சுக்குங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 ஆண்டில் சனிப்பயிற்சி நடக்க போகுது. கரெக்டாக சனிப்பயிற்சி மார்ச் மாதத்தில் நடக்க போகுது. மார்ச் மாதத்தில் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து விலகி மீன ராசிக்கு பயிற்சி ஆக போகிறாரு. மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் 12 ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துவார். அதில் மீனோ, மேஷம், கும்போ இந்த ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி. மற்ற ராசிக்காரங்களுக்கு சனி, அஷ்டம சனி, அப்புறம் கண்ட சனி, இந்த மாதிரி ஒவ்வொரு சனியாக வருது. ஸோ இந்த மாதிரி தான் சனி பயிற்சியில் சனி இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது 12 ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் சனி பயிற்சியின் பொழுது எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் என்று சொல்லப்படுது. 12 ராசிக்காரங்களுக்குமே ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், 12 ராசிக்காரங்களுக்குமே ஏற்படும். இது அவர்களுடைய சுய ஜாதகத்தினுடைய பலனுக்கு ஏற்ப சனியுடைய தாக்கமானது இந்த சனி பயிற்சியில் ஏற்படும். ஸோ இந்த வகையில் 12 ராசிக்காரங்க பொதுவாக என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் நல்லது நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. அதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் பரிகாரம் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சனினால் பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கலாம். அதனால தான் அந்த சனி பலனுடைய பாதிப்புகளை தப்பிப்பதற்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மேஷத்துலேருந்து மீன வரையும் இருக்கக்கூடிய 12 ராசிக்காரங்களுமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ராசி வரும்போது நின்று நிதானமாக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. சனிப்பயிற்சி பலன் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்டில் கேளுங்க. உங்களோட ராசிக்கு சனிப்பயிற்சி பலன் என்னங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். இப்போ சனிப்பயிற்சி நடக்க போகிறது வரக்கூடிய சனிக்கிழமை அன்றைக்கி சனி அமாவாசை. இப்போ 12 ராசிக்கும் என்ன பரிகாரம் பண்ணாங்கள பார்க்கலாம் வாங்க. என்ன பரிகாரம் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசி. முதலாவதாக மேசராசிக்காரங்க உங்கள் சனிப்பயிற்சி பரிகாரம் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த அளவிற்கு சுத்தமான நல்லெண்ணெயை 1 லிட்டரோ 1/2 லிட்டரோ வாங்கி கொடுங்க. நீங்கள் தானமாக கொடுக்கக்கூடிய நல்லெண்ணெய் மூலம் கோவில் விளக்கு ஏற்றும் பொழுது உங்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியுடைய தொடக்க சனி வந்துடுச்சுங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த தானத்தை பண்ணியே ஆகணும். இல்லைனா நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத பயங்கர சண்டைகளையும் பிரச்சனைகளையும் பார்க்க வேண்டியது இருக்கும். பார்த்து உஷாராக இந்த பரிகாரத்தை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்க சனி பரிகாரம் செய்வதற்கு உங்களால் முடிந்த அளவிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற முதியோர் இல்லத்திற்கு செல்லணும். அங்கு பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு பிள்ளையாக இருந்து நீங்கள் ஒரு சிறு பொருளை வாங்கி கொடுக்கணும். இது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்களை உருவாக்கும். அதனால் ரிஷபராசிக்காரங்க இந்த ஒரு பரிகாரத்தை இந்த சனி பயிற்சியில் பண்ணுங்க. அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்க நீங்கள் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து மீள்வதற்கு வீட்டில் அல்லது கோவில்களில் ஒருவேளை உணவிற்கு கூட கஷ்டப்படக்கூடிய ஏழை எளியவர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. அப்படி செய்யக்கூடிய அன்னதானத்தில் கருப்பு எள்ளு சேர்த்து செய்யுங்க. இவ்வாறு பரிகாரம் செய்ய நல்ல விதமான மாற்றங்கள் நிகழும். அதாவது நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்கிறது தான் இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு.
நெக்ஸ்ட்டு கடகராசி. கடகராசிக்காரங்க சனியுடைய அருள் கிடைக்க அவருடைய வாகனமாக விளங்கக்கூடிய எரும மாட்டிற்கு தீவனத்தை வாங்கி கொடுங்க. அதில் எள்ளும் புண்ணாக்கும் சேர்ந்து தானம் செய்தீங்கன்னா நல்லது. இது செய்தால் சனி தாக்கம் குறைந்து நல்ல விஷயத்தில் சாதகமான பலன்கள் எல்லாம் கிடைக்க பெறுவீங்க. அதனால் கடகராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டியது எரும மாட்டிற்கு தானம் செய்கிறது. அந்த தானம் நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு சனினால் ஏற்படக்கூடிய தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக குறையும். அப்புறம் நெக்ஸ்ட்டு சிம்மராசி. சிம்மராசிக்காரங்க நீங்கள் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ள இந்த பரிகாரத்தை இப்போ நான் சொல்கிறத செய்யுங்க. என்ன செய்யணும்னா, காசு இல்லாமல் அடிப்படை ஊட்டச்சத்து கூட கிடைக்காம தவிக்கக்கூடிய ஏழை பிஞ்சு குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க சத்து மாவு போன்ற ஆரோக்கிய பொருட்களை வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி வாங்கி கொடுத்து அவங்க ஊட்டச்சத்தை நீங்கள் அதிகரிச்சிங்கன்னா சனி மனசு குளிர்ந்து சனி உங்களுடைய ஊட்டச்சத்தை அதிகரிப்பார். ஊராமட்டு குழந்தைய ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானாக வரும் பழமொழிக்கேற்ப நீங்கள் இந்த விஷயத்தை செய்யணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பரிகாரமாக உங்களால் முடிந்த அளவிற்கு குளிரினால் அவதிப்படக்கூடிய தெருவோர மக்களுக்கு போர்வை வாங்கி கொடுங்க. இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். போர்வை கூட வாங்கி கொடுக்க முடியாத அளவிற்கு நாம் ஒன்றும் கஷ்டப்பட போவதில்லை. இப்படி செய்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நீங்கள் காணலாம். வெறும் ஒரு போர்வை வாங்கி கொடுத்தா கூட போதும். அந்த ஒரு போர்வையில் உங்களுக்கு அளவு கடந்த பலன் நிச்சயம் கிடைக்குங்க. அப்புறம் துளாராசி. துளாராசிக்காரங்க உங்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனியானது நிலவ போகுது. இதனால் உடல் ரீதியான பிரச்சனைகள் சந்திப்பீங்க. உடல் எப்பொழுதும் சோர்வோடு காணப்படும். சரியான நேரத்திற்கு உணவு சாப்பிட முடியாத நிலைக்கு கூட தள்ளப்படுவீங்க. ஆகவே நீங்கள் என்ன தானம் பண்ணுன்னா, உடல் ஊனமுற்றவர்கள் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை உங்களால் முடிந்த அளவிற்கு செய்தாலே போதும். அப்படி செய்தாலே நிச்சயம் நல்ல மாற்றங்கள் நிகழும். உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் இந்த பரிகாரம் செய்யணும் என்பது வலுவாக கூறப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு விருச்சிகராசி. விருச்சிகராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுபட்டு சனி பகவானுடைய தாக்கம் குறைந்தாலும் இறுதியாக அவருக்கு ஒரு அர்ச்சனை செய்து விடுவது இந்த சனி பயிற்சின்னு நல்லது. இதுவரைப்பட்ட கஷ்டத்திற்கு பரிகாரம் தேடிக்கொள்கிற மாதிரி இது. சனி பிரித்தி செய்த இரத்த தானம் செய்யுங்க. சனி பிரித்தி செய்த இரத்த தானம்னா சனியை திருப்தி செய்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு உங்கள் ரத்தத்தையே தானம் செய்யுங்க. உங்களால் ஒரு உயிர் காப்பாற்றப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் நிகழ்வதை நீங்கள் காணலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த சனி பயிற்சியில் பண்ண வேண்டிய தானம் இதுதான். நெக்ஸ்ட்டு தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த சனி உங்களுக்கு வந்திருக்கு. சனி பகவானுடைய கெடுகள்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள ஈசனை சரணடைய வேண்டும். ஈசனை வணங்கக்கூடிய அடியாளர்களுக்கு அல்லது சாதுகளுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க. உங்களால் முடிந்த உதவி அவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. இதனால் ஏழரை சனியுடைய தாக்கம் குறைந்து பாதிப்புகளும் நீங்கி நிம்மதியை தேடிக்கொள்ளலாம். ஏழரை சனி கிடையாது. ஏழரை சனிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சனியுடைய தாக்கம் குறைந்து பாதிப்புகள் இல்லாமல் நிம்மதியை அடையலாம். அப்புறம் மகர ராசி. மகர ராசிக்காரங்க உங்களுக்கு இப்போ சனியுடைய எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ சனி பகவானை திருப்திப்படுத்த மகாபாரதத்தின் துணையை கதையாக இருக்கக்கூடிய நல தமயந்தி பற்றிய கதை புத்தகத்தை வாங்கி அதை ஒரு 2 பேருக்கு இல்லை ஒருத்தருக்கு தானம் செய்யுங்க. இது சனி பகவானால் படாதப்பட்டு மீண்டும் தமயந்தியை இணைந்த அற்புதமான கதை. இதை நீங்கள் மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறதுனால உங்களுக்கு சனினால் ஒரு பயங்கரமான ரிலீஃப் கிடைக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய தானம் இந்த தானத்தை செய்யுங்க. அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்காரங்களுக்கு விரய சனி தொடங்க போகுது. விரய சனினா அப்போ எங்களுக்கு என்ன கஷ்ட சனியான்னு கேட்டிங்கன்னா விரய சனியில் ஜென்ம சனி தொடங்க போகுது. அதனால் கஷ்டமானு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். நீங்கள் திருநங்கைகளுக்கு பொருளுதவி அல்லது பண உதவி செய்யுங்க. முடிந்தால் அவர்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் வாங்கி கொடுத்தா மிகவும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சனியுடைய பாதிப்புகள் ஒரு சிலருக்கு தீராத வேதனை கொடுக்கல. அந்த வேதனை கொடுக்காமல் இருக்க தான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன். இந்த பரிகாரம் செய்தால் நிச்சயமாக அதிலிருந்து விமோசனம் நீங்கள் பெறலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு மீனராசி. மீனராசிக்காரங்க உங்களுக்கு தான் சனி என்ட்ரி ஆக போகிறாரு. ஏழரை சனியுடைய தாக்கத்தில் இருக்கிறீங்க. ஸோ சனியுடைய தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு பாதிக்காமல் இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு உண்மையாலுமே நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, மன அளவில் பாதிக்கப்பட்ட மனநோயாளிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வரணும். அதை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு மனசு குளிர்ந்ததுன்னா அதன் மூலிமா சனியுடைய மனசு குளிர்ந்து
இருந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் சனியுடைய தாக்கம் குறைய நீங்கள் இந்த பரிகாரம் செய்யணும். ஸோ 12 ராசிக்காரங்களும் வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சியில் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். ஸோ செய்து பயன்பெறுங்க. நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதை செய்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.